வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கிற ஜெய்சால்மரை சுத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோலயே சென்னையில இருந்து ஜெய்சால்மருக்கு எப்படி ஈஸியா வரலாங்கிறதையும், இங்க இருக்கிற ஓபன் டெசர்ட்ல டென்ட் ஸ்டே எப்படி இருக்குங்கிறதையும், ஜெய்சால்மர்ல என்னென்ன டூரிஸ்ட் லொகேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறதையும், அங்க சுத்தி பார்க்க எவ்வளவு செலவாகுங்கிறதையும் உங்களுக்கு விளக்கமா சொல்றோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியா, இந்த ஒரு நாட்டிலேயே பல வித்தியாசமான நில அமைப்புகள் இருக்குதுங்க. அதனாலதான் சுத்தி பார்க்கறதுக்கு உலக மக்களே இந்தியாவை தேடி வராங்க. நம்ம ஜென்ரலா டூர்னா எங்க போவோம்? ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனை தான் தேடி போவோம். கொஞ்சம் பட்ஜெட் சேர்த்து பிளான் பண்ணா ஸ்னோ இருக்கிற ஹில் ஸ்டேஷனா தேடி போயிடுவோம். நம்மள யாராவது ராஜஸ்தானுக்கு டூர் பிளான் பண்ணுவோமா? ஐயோ, அடிக்கிற வெயிலுக்கு அங்க ஏன் போனோம், வறண்ட பூமி வேற அப்படின்னு சொல்லி பிளானை ஸ்கிப் பண்ணுவோம். ஆனா எங்களோட அனுபவத்தை கொண்டு சொல்றோங்க, பனிமலை மட்டும் அழகு இல்ல, பாலைவனமும் அழகுதான். மொத்த ராஜஸ்தானுமே பாலைவனமா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு 50% தாங்க பாலைவனமே. பேலன்ஸ் 50% சூப்பரான சிட்டி. இன்ஃபேக்ட் இந்தியாலேயே அதிக அரண்மனைகள் கொண்ட ஸ்டேட்டும் இதுதான். ஏன்னா இங்கதான் அதிகப்படியான பணக்கார ராஜ்யங்கள் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த ஸ்டேட்டுக்கு ராஜஸ்தான்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ராஜஸ்தான்ல நாங்க ஜெய்சால்மரை சுத்தி பார்க்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் ஜெய்சால்மருக்காக மட்டும் தனிப்பட்ட முறையில் ட்ரிப் பிளான் பண்ணி இங்கே வரல. மொத்தமாக 10 days ட்ரிப்பு. அதில் முதல் 2 நாள் மும்பையை சுற்றி பார்த்தோம். Day 2 மதியத்துக்கு மேலே மும்பையிலேருந்து ட்ரெயின் ஏறி ஜோத்பூர் வந்துட்டோம். Day 3 ஃபுல்லாக ஜோத்பூரை சுற்றி பார்த்தோம். மும்பை, ஜோத்பூர் இந்த 2 ஊர்லேயும் நாங்கள் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோன்ற டீட்டெயில்ஸை தனித்தனி வீடியோவை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க ஜோத்பூர்ல எங்க கன்வீனியன்ட்காக ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இதோ நீங்க இப்ப வீடியோல பாக்குறீங்கல்ல கோவிந்த் ஹோட்டல், இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தோமே. எங்களுக்கு ஏர்லி மார்னிங் 6:20 ஜோத்பூர்ல இருந்து ஜெய்சால்மருக்கு ட்ரெயின் ஏறணுங்க. அதனாலதான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாங்க தங்கியிருந்த ரூம்ல இருந்து அரௌண்ட் 5:30 செக் அவுட் பண்ணிட்டு நடந்தே ஜோத்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். ஜோத்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பெரிய ஸ்டேஷன் தாங்க. 24 மணி நேரமும் மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அன்டைம்ல தெரியாத ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் போறோமேனு நினைச்சு யாரும் பயப்பட தேவையில்லை. நாங்க அரௌண்ட் 5:45 ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நாங்க சீக்கிரம் வந்ததாலேயோ என்னவோ எங்க ராசி ட்ரெயின் ரொம்ப லேட்டா வந்துச்சுங்க. 6:20 வர வேண்டிய ட்ரெயின் அப்படி இப்படின்னு 7:15 தான் வந்துச்சு. ஸோ ஸ்டேஷன்லயே பிரேக்ஃபாஸ்டும் பார்சல் வாங்கிட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். அப்பா, இந்த ஜெய்சால்மர் எங்க இருக்குதுப்பா? டேய், இது கூட தெரியாதா? அது பாகிஸ்தான்ல இருக்கு. டேய் குட்ட குழப்பீங்களா? அது பாகிஸ்தான்லடா, ராஜஸ்தான். இருந்தாலும் இந்த ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்துல பாகிஸ்தான் பார்டருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்க போயிட்டு இந்த மாதிரி டவுட் எல்லாம் கேட்டுறாதீங்களா? டேய், எங்க பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தானங்க கேக்குறாங்க. சரிங்க, நம்ம வந்து மும்பை, ஜோத்பூர் இதெல்லாம் சுத்திட்டு ஜெய்சால்மர் வந்திருக்கோம். இதுவே டைரக்டா ஜெய்சால்மர் வரணும்னா சென்னையில இருந்து எப்படி ஈஸியா வர்றது? ஈஸியா வரதா வேற என்ன, ஃபிளைட் தான். சென்னையிலேருந்து ஜெய்சால்மர் வரதுக்கு ஏகப்பட்ட ஃபிளைட் இருக்குது. ஆனால் அது பட்ஜெட் ட்ரிப்பாக இருக்காது, கொஞ்சம் காஸ்ட்லி ட்ரிப்பாக இருக்கும். டிக்கெட் ரேட்டும் 5000 to 10,000 இருக்கும் ஒரு ஆளுக்கு. நம்மள மாதிரி பட்ஜெட் ட்ரிப் வரவங்களுக்கு வழக்கம் போல ட்ரெயின் தான், அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸ் தான். ட்ரெயின் ரூட் பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து ஜெய்சால்மர் போகிறதுக்கு 3 வழியாக போகலாம். முதல் வழி சென்னையிலேருந்து ஜோத்பூருக்கு டைரக்ட் ட்ரெயின் ஏறி வந்துட்டு இங்கிருந்து ட்ரெயின் ஏறி ஜெய்சால்மர் போகலாம். 2வது வழி சென்னையிலேருந்து ஜெய்ப்பூருக்கு டைரக்ட் ட்ரெயின் ஏறி போயிட்டு அங்கிருந்து கூட நம்ம ஜெய்சால்மர் போகலாம். 3வது வழி சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு அங்கிருந்தும் நம்ம ஜெய்சால்மருக்கு ட்ரெயின் ஏறி போகலாம். இதுல எதுங்க ரொம்ப ஈஸியான ரூட்? எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நம்ம சுத்தி பார்க்குற லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளானை சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு புரியலங்க, இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு மேலே டிராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். ஜஸ்ட் ஒரே ஒரு லொகேஷன் சுற்றி பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு பதிலாக ஆன் தி வேல அடிஷ்னலாக 4-5 லொகேஷன் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்னா ஒரே செலவில் நிறைய லொகேஷன் சுற்றி பார்த்த திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ரூட்டை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். உதாரணத்துக்கு நம்ம பிளானை எடுத்துக்கிட்டாலே நம்ம சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறி நேராக மும்பை போனோம். மும்பையை 2 நாள் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஜோத்பூர் போனோம். ஜோத்பூர் 1 day ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நேராக இப்போ நம்ம ஜெய்சால்மர் போயிட்டுருக்கோம். இந்த ஜெய்சால்மரே நம்ம 2 நாள் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக நம்ம ஜெய்ப்பூர் போக போகிறோம். ஜெய்ப்பூர்லேருந்து ஆக்ரா போயிட்டு ஆக்ராலேருந்து ரிட்டர்ன் நம்ம சென்னைக்கு ட்ரெயின் எடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி ஒரே செலவில் 5 ஊரை அசால்ட்டாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ரூட் ட்ரெயின் ஏறினதுல இருந்து ஒரு சிங்கிள் டீ கூட கிடைக்கலங்க. நல்ல வேலை பிரேக்ஃபாஸ்ட் ஜோத்பூர்லயே வாங்கிட்டோம், இல்லைன்னா பட்னி தான். நாங்க எல்லாருமே கேங்கா போனதால ஆட்டம் பாட்டோன்னு எங்க டிராவலே போர் அடிக்காம போச்சு. அதுலயும் இந்த சிவப்பு லோலாக்கு குலுங்குது பாட்டுல வர மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு நிறைய லேடிஸ் எங்க பார்த்தோங்க.
ஆத்தி அவங்க கையில இருக்கிற வளையல மட்டும் பாருங்களேன், ஷோல்டர் வரைக்கும் போட்டிருக்காங்க. மூக்குல புல்லாக்கு, நெத்தி சுட்டின்னு இந்த லேடிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருந்தாங்கங்க. அவங்க பெர்மிஷனோட அவங்க கூட போட்டோஸ்லாம் கூட எடுத்துக்கிட்டோம். அரௌண்ட் 9:30க்கு எல்லாமே ராம்தேவ்ரா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டேஷன் வந்ததுமே ட்ரெயின்ல இருந்த மொத்த கூட்டமும் இறங்கிடுச்சுங்க. என்னன்னு விசாரிச்சா ராஜஸ்தான் மக்களுடைய ரொம்ப ஃபேமஸான கோயிலான ராம்தேவ்ரா கோயில் இங்கதான் இருக்குதான். இந்த கோயிலுக்கு நிறைய மக்கள் புனித யாத்திரையா வருவாங்கன்னு சொன்னாங்க. நாங்க சென்னையில இருந்து கிளம்பும் போதே கண்டிப்பா இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமா இருந்த இடம் தாங்க அடுத்து வர ஸ்டேஷன். அது என்ன ரயில்வே ஸ்டேஷன் நீங்களே பாருங்களேன். இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்க இடம் தான் நம்ம இந்தியாவுக்கு உலக அளவில் பெருமை தேடி கொடுத்த இடம். இந்த மண்ணில் கால வைக்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்மளால் முடியவே முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த வெற்றிகரமாக முடிச்சு காட்டி உலக அரங்கில் இந்தியாவை தலைநிமிர வச்ச டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாதிச்ச சாதனை பூமி இதுதாங்க, பொக்ரான். பேரை கேட்ட உடனே சும்மா இன்னைக்கு வரைக்கும் நம்ம எதிரி நாடுகள் நம்மளை தாக்க பயப்படுறதுக்கு ஒரே காரணம் இங்கே வெற்றிகரமாக நடத்தப்பட்ட அணு ஆயுத சோதனை தான். எங்களுக்கு இந்த பொக்ரான் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்ததுக்கே அவ்வளோ பெருமையாக இருந்தது. இங்கிருந்து அடுத்த ஸ்டேஷன் ஜெய்சால்மர் தான். ஆனால் போகிற வழி தாறுமாறு. 2 பக்கமும் டெசர்ட்டு, நடுவில் ஒரு சிங்கிள் ட்ராக்கு, அதில் ட்ரெயின், அதில் ட்ராவல் பண்ணுற நாங்கள் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருந்தது. ஆனால் கொஞ்சம் புழுதி தான். எங்களோட ட்ரெஸ்ஸு, சீட்டு எல்லாமே ஒரே புழுதி மயம் தான். இதுவே பரவாயில்லையா. இதை விட இன்னொரு ட்ரெயின் ரூட் இருக்கான். அதுதான் ஜோத்பூர்லேருந்து பிக்கனர் போகிற ட்ரெயின் ரூட்டு. அந்த ரூட்டு இன்னும் பயங்கர புழுதி மயமாக இருக்குமா. ஆனால் வியூஸும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குமா. கூட டிராவல் பண்றவங்க சொன்னாங்க. காலையில ட்ரெயின் ஏறினது என்னவோ லேட்டா தான், ஆனா ஆன் டைமுக்கு எல்லாம் மதியம் 12 மணிக்கு ஜெய்சால்மருக்கு ரீச் ஆயிட்டோங்க. ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேங்க. இந்த ஜெய்சால்மர்ல நம்மள மாதிரி டூரிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஏமாத்துவாங்களாமே, அதெல்லாம் உண்மையா? ஜெய்சால்மர் மட்டும் இல்ல, மெயின் டூரிஸ்ட் பிளேஸ்னாலே வர டூரிஸ்டை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். இது ஜெய்சால்மர்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கான். இங்க ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் அவேரா இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அவேர்னஸ்னா எந்த மாதிரின்னு சொல்றீங்களா? இப்போ நம்மளை ஏமாத்துறவங்களோட மெயின் டார்கெட் என்னவா இருக்கும்? நம்மளோட பர்ஸை காலி பண்றது தான். ஸோ நம்ம எங்கெல்லாம் பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்குமோ அங்கெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே சுற்றி நடக்கும். ஆனால் மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடாது. நம்மள மாதிரி ஹிந்தி தெரியாதவங்களை ஏமாத்துறதுக்கு இன்னொரு ட்ரிக்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பேரம் பேசும்போது ஒரு அமௌண்ட்டும் எண்டில் வேற அமௌண்ட்டும் கேட்பாங்க. இல்லை நாங்கள் இந்த அமௌண்ட் தான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் சரியா புரியல, இங்கே நார்மல் ரேட்டே இதுதான், இதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாக நம்மகிட்ட வசூல் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு எங்கேயாவது பேரம் பேசுகிறோன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெக்கார்ட் வாய்ஸை மீறி அவங்களால மாற்றி பேசி நம்மகிட்ட வசூல் பண்ணவே முடியாது. இங்கே ட்ரெயினை விட்டு இறங்கும் போது சரியான வெயில், பா பாலைவனத்துக்குள்ள வந்துட்டோங்கிற ஃபீலை கொடுத்துச்சுங்க. ரயில்வே ரூட்ல வடமேற்கு எல்லையில் அமைஞ்சிருக்கிற கடைசி ஸ்டேஷனே இந்த ஜெய்சால்மர் தான். இந்த ஸ்டேஷனை தாண்டி எந்த ட்ரெயினுமே போகாது. ஸ்டேஷன் சொல்ற அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. இப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல பெரிய ஸ்டேஷனா மாறலாம். இந்த ஸ்டேஷன்ல நம்ம லக்கேஜஸ் வைக்கிறதுக்காக கிளாக் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேஷன் ஜெய்சால்மர் சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து சிட்டிக்குள்ளார போகணும்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம டிராவல் பண்ணி தான் போகணுமே. பக்கத்திலேயே இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்கிறதால இங்க ஆர்மி பர்சன்ஸோடைய கூட்டமும் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. ஆல்ரெடி நாங்க பிரேக்ஃபாஸ்டும் சரியா சாப்பிடலங்க. வாங்கின கொஞ்சம் பார்சலையுமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோமே. நெக்ஸ்ட் நாங்க இங்க இருந்து 45 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சாம் டெசர்ட்டுக்கு போய் நைட்டு டென்ட்ல ஸ்டே பண்ண போறோம். போற இடத்துல சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு யோசிச்சு இங்கேயே சாப்பிட்டு போலான்னு பிளான் பண்ணோம். ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க. அதுல ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிட்டோம். இதோ வீடியோல இப்ப டர்ன் பண்றாருல இந்த ஷேர் ஆட்டோக்காரர், இவரை நோட் பண்ணிக்கோங்க. இவரை பத்தி நாங்க அப்புறம் சொல்றோம். ஹோட்டல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு இங்க இருந்து சாம் டெசர்ட் போறதுக்காக ஷேர் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணோம். நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆனா சாம் டெசர்ட் போறதுக்கு ஒரு ஷேர் டாக்ஸி கூட இங்க வரல. ஒருவேளை வழக்கம் போல தகவல் தப்பா கிடைச்சிருக்கோ, எதுக்கும் விசாரிப்புன்னு சொல்லி பக்கத்துல விசாரிச்சோம். நாங்க நினைச்சது கரெக்ட் தான். ஆக்சுவலா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல சாம் டெசர்ட் போறதுக்கு ஷேர் டாக்ஸி வராதான். சிட்டிக்கு நடுவில் அனுமான் சோரி அப்படின்ற ஒரு இடம் இருக்கான். அங்க போயிட்டு தான் ஷேர் டாக்ஸி ஏற வேண்டியது இருக்குமா. நாங்க அனுமான் சோரி போறதுக்காக ஸ்டேஷன் வாசல்லேயே ஷேர் ஆட்டோ ஏறி கிளம்பிட்டோம். ஷேர் ஆட்டோல ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. அனுமான் சோரியில் இந்த பெட்ரோல் பங்க் வாசல தான் ஷேர் டாக்ஸி சர்வீஸ் ரன் பண்றாங்க. ஷேர் டாக்ஸிஸ் நிறையவே கிடைக்குது. ஸோ டைமுக்கு தான் கிடைக்கணும்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுல ஒரு ஷேர் டாக்ஸி டிரைவர் கிட்ட பேசி நாங்க எல்லாருமே ஒரே வண்டியில ஏறி கிளம்பிட்டோம். ஏங்க, இதுக்கு நடுவுல ஒரு டிரைவர் ஒருத்தர் நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணாரே, அதை பத்தி சொல்லவே இல்லை. அதுவா, நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்த ட்ரை பண்ணாங்கல்ல. ஆக்சுவலாக அது நடந்தது ஜெய்சால்மர் ரயில்வே ஸ்டேஷனில்.
எங்களோடது 10 days ட்ரிப்பு. லக்கேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ ஷேர் டாக்ஸி வேண்டாம், இண்டிவிஜுவலாகவே வண்டி புக் பண்ணி சாம் டெசர்ட் போகலான்னு தான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணோம். அதுக்காக சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வண்டி என்ன ரேட்டுக்கு சாம் டெசர்ட் போகிறதுக்கு கிடைக்குதுன்றதையும் விசாரிச்சிட்டோம். ஒரு 1000 to 2000 ரேட்லேயே நாங்கள் 12 பேர் ஒன்றா ட்ராவல் பண்ணுற மாதிரி வண்டிகள் இங்கே ரெண்டு கிடைச்சிது. சரி சாப்பிட்டுட்டு இதில் ஏதாவது ஒரு வண்டியில் ஏறி போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி சாப்பிட போனோம். அப்போ தான் நாங்கள் வீடியோவில் ஆல்ரெடி ஒரு ஒயிட் கலர் ஷேர் நோட் பண்ண சொன்னோம்ல, அந்த ஷேரட்டோட டிரைவர் வந்து எங்ககிட்ட பேச்சு கொடுத்தாங்க. நாங்கள் புக் பண்ணி இந்த டென்ட் ஹவுஸ் அவருக்கு நல்லாவே தெரியும், நானே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் 1000 rupees கொடுத்தா போதும்னு எங்ககிட்ட சொன்னார். நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வண்டி விசாரிச்சோம்ல, அங்கேயும் கிட்டத்தட்ட இதே ரேட் தான் சொன்னாங்க. சரி இவர் நல்லா பேசுறாரு, பார்க்கறதுக்கு வர நல்ல மனுஷனா தெரியுறாரு, இவர் வண்டியிலே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் லக்கேஜில் அவர் வண்டியில் ஏற்றிட்டு கிளம்பவே ஆரம்பிச்சிட்டோம். அப்போதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு. எதுக்கும் அவர்கிட்ட ரேட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போன்னு சொல்லி திரும்பவும் ரேட் கேட்டேன். 1000 தான் சொன்னார். இருங்க சார் நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் ரெக்கார்டு தாங்க ஆரம்பித்தேன். உடனே அவர் 3000 சொல்லிட்டாரு. இத்தனைக்கும் ஆரம்பத்தில் எங்ககிட்ட ஓரளவு இங்கிலீஷில் தான் பேசினாரு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி. ஆக்சுவலாக அது இந்தியான்னு கூட தெரியல, ஒருவேளை இங்கிட்டு லோக்கல் லாங்குவேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட தெரியாத மாதிரி நடிச்சார் பாருங்க ஒரு நடிப்பு. சிவாஜி கணேசனே தோத்து போயிடுவார், அந்த அளவுக்கு அபார நடிப்பு. ரெண்டு பக்கம் பயங்கர ஆர்குமெண்ட். போங்கடா நீங்களும் வேணாம் உங்கள் வண்டியை வேணாம்னு சொல்லிட்டு ஏற்றின லக்கேஜெல்லாம் இறங்கிட்டு நாங்கள்லாம் வண்டியை வெட்டி கீழே இறங்கிட்டோம். இருந்தும் அவர் விட்ட பாடல. ஆக்சுவலாக எங்களுக்காக ஒரு 1/2 hour வெயிட் பண்ணாராம். அதனால அவருக்கு ஹெவி லாஸாம். ஸோ ட்ராவல் பண்ணி தான் தீருன்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 3000 சொல்லிட்டு இருந்தவர் இப்போ 2000 கேட்குறாரு. இப்போ அவர் வாயில் ஓரளவு இங்கிலீஷும் வருது. ஆனால் நாங்கள் எங்கள் ஸ்டாண்டில் கிளியராக நின்ட்டோம். நீங்கள் எங்களை ஃப்ரீயாகவே கூட்டு போனாலும் உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடுக்கார பசங்களை நம்பி எங்களால் வர முடியாதுன்னு சொல்லி கிளியராகவே அவர் முன்னாடியே சொல்லிட்டோம். பிரச்சனை இதோட முடிஞ்சுன்னு பார்த்தா இன்னும் முடியல. நாங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்டாண்டில் விசாரிச்சு வச்ச வண்டி டிரைவர்ஸ் கிட்ட மறுபடியும் போய் கேட்கும்போது அப்போ எங்கிட்ட 1000 2000 சொன்னவங்களா இப்போ 4000 5000 சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் இந்த டிரைவர் தான் காரணம். என் வண்டியில் ஏறாமல் நீங்கள் எப்படி சாம் டெசர்ட் போயிடுன்னு சொல்லி நானும் பார்க்குறேன்னு சொல்லி சவால் வேறு எங்ககிட்ட விடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கத்தில் இந்த கடைக்கார ஒருத்தர் எங்ககிட்ட வந்து பேசினாரு. இவனுங்கெல்லாம் ஃப்ராடுக்கார பசங்க, ரொம்ப காலமாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க, இவனுங்கெல்லாம் நம்பி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஏன் டூரிஸ்ட்காக ஓடுற வண்டியை மட்டும் பார்த்து விசாரிக்கிறீங்க, இங்கே லோக்கல் ஷேரட்டை ஓடுது பாருங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு கிளியராக கைட் பண்ணுவாங்க, அவங்ககிட்டலாம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அதுவும் கரெக்டு தான் முடிவு பண்ணி நாங்கள் அங்கே இருக்க லோக்கல் ஷேரட்டோ டிரைவர்கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம். அவர் நீங்கள் எல்லாரும் எங்களோட கெஸ்ட் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாரையும் வண்டியில் ஏற சொல்லிட்டாரு. மொத்தம் 2 ஷேரட்டோவில் நாங்கள் மொத்தம் 12 பேரும் ஏறிக்கிட்டோம். அவர் தான் எங்களை அனுமானிச்சோரி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து சாம் டெசர்ட் போகிற இந்த ஷேர் டாக்ஸில் எங்களை ஏற்றி விட்டார். அப்போவும் அந்த ஃப்ராட் டிரைவர் எங்களை விட்ட பாடல. இங்கேயே வந்து இந்த ஷேர் டாக்ஸி டிரைவர்கிட்டையும் பேசி இவங்களை ஏற்றிட்டு போகலான்னு சொல்லி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இவங்களாம் பயங்கர ஜென்யூனுங்க. உன்னோட ஃப்ராட் வேலையெல்லாம் உங்கள் ஸ்டாண்டர்டை வச்சுக்கோ, இங்கே பப்ளிக் வர இடத்துல வந்து இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காதீங்கன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. உண்மையிலேயே ஜெய்சால்மரில் இருக்கிற லோக்கல் டிரைவர்ஸ்ல பயங்கர ஹெல்பிங் மைண்டுங்க. இங்கே டூரிஸ்ட்காக வண்டி ஓட்டுறவங்க மட்டும் தான் இந்த மாதிரி ஃப்ராட் வேலைலாம் பார்க்குறாங்க. மற்றபடி லோக்கல் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறவங்க எல்லாம் பயங்கர ஜென்யூனுங்க. ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் எங்ககிட்ட ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க. நாங்கள் இந்த ஹோல் வண்டியை நாங்கள் ரெண்டுக்கு எடுத்துக்கிறோம், வேற யாரையும் ஏற்ற வேண்டாம், எங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் புக் பண்ணியிருந்தேன், எங்கள் டெசர்ட் கேம்ப்லேயே ட்ராப் பண்ணணும், எவ்வளோ கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு அவங்க 800 போதும்னு சொல்லிட்டாங்க. நாங்களே ஷாக் ஆகிட்டோம். 45 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு வெறும் 800 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. இங்கே ஜெய்சால்மரில் எல்லாமே ரேட்டு கம்மி. டூரிஸ்டருக்காக இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் ரேட் அதிகம், ஃப்ராடுத்தனமும் அதில் அதிகம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம்னா இருக்கிறதுலே கம்மி பட்ஜெட்டில் இந்த ஜெய்சால்மர் ட்ரிப்பை வெற்றிகரமாக முடிக்க முடியும். உதாரணத்துக்கு எங்கள் ட்ரிப்போட பட்ஜெட் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்களேன் உங்களுக்கே புரியும். இந்த ஜெய்சால்மர்ல இருந்து சாம் டெசர்ட் போற ரூட்டே சூப்பரா இருந்துச்சுங்க. 2 பக்கமும் பாலைவனம், அதுக்கு நடுவுல அங்கங்க இருக்கிற குட்டி குட்டி கிராமங்கள், நடுவுல அப்பப்போ கிராஸ் ஆகிற ஒட்டகங்கள்னு இந்த டிராவலே செம்மையா இருந்தது. அது மட்டுமா, லாஸ்ட் 2 மாசமாவே இந்த டெசர்ட் கேம்ப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய டெசர்ட் கேம்போட ரிவ்யூஸ் படித்தோம்ல, ரிவ்யூஸை திரும்ப படித்து அந்த டெசர்ட் கேம்போட நேம் மனப்பாடமே ஆயிடுச்சு. அந்த ஒவ்வொரு டெசர்ட் கேம்பும் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. அரௌண்ட் 3 o'clockலாம் நாங்கள் புக் பண்ணி இந்த டெசர்ட் கேம்ப்க்கு ரீச் ஆகிட்டோங்க. எங்கள் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெசர்ட் கேம்ப்ல ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வர வழியெல்லாம் நொய்யின்னு கேட்டுட்டே இருந்தியே, அந்த டென்ட் ஹவுஸ் இதுதான், நல்லா இருக்கா? ஏங்க நான் கூட இந்த டென்ட் ஸ்டேங்கிறது ஓப்பன் டெசர்ட்ல அங்கங்க டென்ட் போட்டு வச்சிருப்பாங்க, நைட் டைம்லலாம் ஏதாவது பாம்பு பல்லிலாம் வந்துடும், சேஃப்டிக்கு எந்த அளவுக்கு இருக்குமோன்னு பயந்தங்க. பட் நேர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பயம் இல்லைங்க. பேருக்கு தான் இது பாலைவனத்துல தங்குறது, ஆனா இந்த கேம்பை சுத்தி காம்பவுண்டு கேட்டுன்னு போட்டு நம்ம சேஃப்டியை உறுதிப்படுத்திருக்காங்க. ஆமா, இந்த டெசர்ட் கேம்ப்ல புக் பண்ணுங்கிற ஐடியா உனக்கு எப்படிங்க வந்துச்சு? வேறங்க, எல்லாம் இந்த யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்து தான். ஆக்சுவலாக நான் சிட்டியில் தங்கலாம்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அங்கே தான் கம்மி ரேட்டில் ரூமும் கிடச்சிது, சேஃப்டியும் இருக்கும். ஆனால் அவன் போட்ட வீடியோ பார்க்கும்போது எனக்கே டெசர்ட் கேம்பில் தங்கலான்னு ஆசை வந்துருச்சு. அதான் இங்கே புக் பண்ணேன். அதுலேயும் டைரெக்டாக கால் பண்ணி புக் பண்ணால் கம்மி ரேட்டில் கிடைக்கும்னு நினச்சி கூகுளில் இந்த டெசர்ட் கேம்போட நம்பர் எடுத்து கால் பண்ணி கேட்டேன். அவங்க ஒரு ஆளுக்கு 1500 ரூபா சொன்னாங்க. இதுவே கோ ஐபிபோ, மேக் மை ட்ரிப் இந்த ஆப்லாம் செக் பண்ணும்போது ஒரு டென்ட் 2200 ரூபா தான் ஒரு நாளுக்கு ரெண்ட்டுன்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ டைரெக்டாக கால் பண்ணி புக் பண்ணுறதை விட ஆன்லைனில் ரேட்டு சீப்பாக இருக்குன்னு முடிவு பண்ணி
ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். இந்த சாம் டெசர்ட்டுக்கு வர வழி எல்லாமே பார்த்தோம், ஒரு ஹோட்டல் கூட இல்லைங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன வழி? இந்த 2200 ரூபான்றது ஒன்லி டென்ட் ஹவுஸில் தங்குறதுக்காக மட்டும் கிடையாது, சாப்பாட்டுக்கு சேர்த்து தான், அதுவும் அன்லிமிட்டடா. ஏங்க இந்த டென்ட்டுக்கு வந்து இவங்க கொடுக்கறத சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பணும், அவ்வளோதானா? இதுக்கா இவ்வளோ செலவு பண்ணி வந்தோம்? அட இருமா, இன்னும் நான் சொல்லி முடிக்கல. இங்கே 3 விதமான ஃபன் ஆக்டிவிட்டீஸில் நம்ம கலந்துக்க போகிறோம். ஒன்று ஜீப் சஃபாரி, இன்னொன்று கேமல் சஃபாரி, இன்னொன்று இங்கே ராஜஸ்தான் லோக்கல் பெண்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸை பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஃப்ரீயா? கிட்டத்தட்ட இதில் ஜீப் சஃபாரி மட்டும் நம்ம பே பண்ண இருக்கோம், மற்றதெல்லாம் ஃப்ரீ தான். இந்த டென்ட் ஹவுஸோடைய டீடைல்ஸையும் அங்க நடந்த கல்ச்சுரல்ஸை பத்தியும் ஜெய்சால்மர் டெசர்ட் கேம்ப்ங்கிற பேர்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம், மேல வர ஐ பட்டன்லயும் கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, டைம் இப்போ 4 மணி ஆகுது. நம்ம பிளான் படி இது ஜீப் சஃபாரிக்கான டைம். இந்த டெசர்ட் கேம்ப்லேயே நம்மளுக்கு ஒரு ஜீப் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு ஜீப்புக்கு 1500 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஒரு ஜீப்லேயே 7 பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாமா. இந்த ஜீப்பில் ஏறி நம்ம டெசர்ட் கேம்ப் போயிட்டு அங்கே சன்செட் ஆகிறத பார்க்க போகிறோம். ஜீப் சஃபாரியா அது? அந்த ஆள் ஓட்டின வேகத்துக்கு வண்டியோட குப்பரை கவுத்து விட்டு கொலை கேஸ்ல மாட்டிருப்பாரு. பின்ன என்னங்க, ஜீப்னா தரையில ஓட்டணும், அது என்ன ஏர்லயே பறக்கிறது? இருந்தாலும் இந்த ஜீப் ரைடு செம்ம அட்வென்ச்சரா இருந்துச்சுங்க. ஒரு வழியா எங்களை இந்த ஜீப் சஃபாரி டெசர்ட் பார்க்ல இறக்கி விட்டாரு. ஆக்சுவலா இங்க 2 விதமான டெசர்ட் பார்க் இருக்கு. ஒன்னு ஜீப் சஃபாரி டெசர்ட் பார்க், அதுதான் இது. ரெண்டாவது கேமல் சஃபாரி டெசர்ட் பார்க், அங்கதான் நாளைக்கு காலையில போறோம். ஜீப் ரைடு, பைக் ரைடு, பேராஷூட் ரைடு, இப்படி ஃபாஸ்டா பண்ணக்கூடிய எல்லா அட்வென்ச்சர் கேம்ஸும் இந்த ஜீப் சஃபாரி டெசர்ட் பார்க்ல தான் இருக்கு. இங்க ஒரு 1 ஹவர் அட்வென்ச்சரா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சன்செட்டையும் பார்த்துட்டு எங்க டெசர்ட் கேம்புக்கு கிளம்பிட்டோம். இந்த ஜீப் சஃபாரி டெசர்ட் பார்க்கு, கேமல் சஃபாரி டெசர்ட் பார்க்ல எந்த அளவுக்கு நாங்க என்ஜாய் பண்ணோன்றத ஜீப் அண்ட் கேமல் சஃபாரி அப்படின்ற பேர்ல தனி வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாம பாருங்க. அரௌண்ட் 7 o'clock நாங்க திரும்ப டெசர்ட் கேம்ப்க்கு ரீச் ஆயிட்டோங்க. அங்க எங்களை மாதிரி டெசர்ட் கேம்ப்ல ஸ்டே பண்ணியிருந்தவங்களுக்குலாம் வரவேற்பு செம்ம பலமா இருந்தது. அடுத்து என்ன, டான்ஸ் ப்ரோக்ராம் தான். இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும் போதே டீயோட சூடா ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்கங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இந்த ப்ரோக்ராமை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பதான் நம்ம தமிழ் மொழி பேசுற ஒரு ஃபேமிலியை அங்க மீட் பண்ணோம். அவங்க நைட்டு 8 மணிக்கு மேலதாங்க வந்து செக்இன் ஆனாங்களே. ஸோ ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க லாங்கேவாலா அப்படிங்கிற ஏரியாவை கவர் பண்ணிட்டு வந்ததா. அவங்க சொல்லிதான் தெரியுது இங்க இப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்கிறது. இந்த லாங்கேவாலா பத்தி சொல்லணும்னா இங்க போய் தான் ஜெய்சால்மர்ல இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் பார்டரை பார்க்க முடியுமா. கூடவே இந்த ஏரியாலேயே ரொம்ப ஃபேமஸான தன்னுத் மாதா கோவில், வார் மியூசியம், இதெல்லாமே சுத்தி பார்க்கலாம். இதுக்காக லாங்கேவாலால ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாலும் நம்ம மார்னிங் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வந்துட முடியும். பட் போற வழி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்னு அவங்க போயிட்டு வந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் காட்டும்போது தான் தெரிஞ்சது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்படி ஒரு பிளேஸ் இருக்குங்கிறதே எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் இதையும் சேர்த்தே பிளான் பண்ணியிருப்போங்க. பட் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஒன் டே இந்த லாங்கேவாலாக்காக பிளான் பண்ணி ஒதுக்குங்க. இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கே நைட்டு 11 மணிக்கு மேல ஆயிடுச்சுங்க. என்னதான் பகல்ல வெயில் வாட்டி எடுத்தாலும் நைட் டைம்ல குளிர் பின்னி பெடல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதெல்லாம் பார்த்த வேலைக்கு ஆகுது. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு கேமல் சஃபாரி டெசர்ட் பார்க் கிளம்பணும். நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக ஒட்டகம் 5:30 மணிக்கெல்லாம் இங்க வந்துருமா. ஸோ கடகடன் போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 மணிக்கு தான் எங்களால் கிளம்பி வெளியே வர முடிஞ்சது. எங்களுக்கான ஒட்டகம் வாசல்ல ரெடியா நின்றுட்டு இருந்தது. அதில் ஏறி கேமல் சஃபாரி டெசர்ட் பார்க் கிளம்பிட்டோம். அங்கே ஒரு 2 மணி நேரம் செம அட்டகாசம். அதையும் அந்த ஜீப் அண்ட் கேமல் சஃபாரி வீடியோவில் போட்டிருக்கோம், மிஸ் பண்ணாம பாருங்க. ஏங்க அது இந்த வீடியோல காட்டினா என்ன? ஏற்கனவே வீடியோட லென்த் அதிகமாக போயிட்டு இருக்கு. இதில் நம்ம என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸையும் காட்டணும்னா இன்னும் அதிகமாகிடும். இந்த வீடியோட மெயின் எய்மே ஃபேமிலி பட்ஜெட் ட்ரிப் பற்றிய இன்ஃபர்மேஷனை கிளியராக கொடுக்கறது பற்றி தான். அதனால தான் நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணுன்றத தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். நாங்கள் ஒரு 8-8:30 எல்லாமே எங்களோட ரூம்க்கு ரீச் ஆயிட்டோங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அரௌண்ட் 9:30 நாங்கள் இங்கே ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். இங்கேருந்து ஜெய்சால்மர் போகிறதுக்காக நேற்றுக்கு வந்து அதே வண்டி டிரைவருக்கே கால் பண்ணி அவர் வண்டியில் ஏறிய ஜெய்சால்மர் கிளம்பிட்டோங்க. ஆமாம், ஜெய்சால்மர் லோக்கல் சைட் சீயிங்க்கு இவரோட வண்டியில் தான் நீ சுற்றி பார்க்க போகிறோமாங்க. நீ அப்படி தான் யோசிச்சியா? நானும் அப்படி தான் பிளான் பண்ணேன். ஆனால் ஜெய்சால்மர் 2 சாம் போகிற இந்த சேட் டாக்ஸி எல்லாம் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு பர்மிஷன் கிடையாதான். ஒன்லி சிட்டியோட அவுட்டரில் மட்டும் தான் ஓட்டணுமா. சரிவா, முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் போவோம், அங்கேருந்து ஏதாவது வண்டி கிடைக்கும். சுமார் 10:15 நாங்கள் ஜெய்சால்மர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோங்க. எங்களுக்கு நைட்டு 11 மணிக்கு இதே ரயில்வே ஸ்டேஷனில் தான் ட்ரெயின் ஏறணுமே. ஸோ எங்கள் லக்கேஜ் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனோட கிளாக் ரூம்லேயே போட்டுட்டு நாங்கள் லோக்கல் சைட் சீயிங் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். கைட் அங்கிள், இன்னைக்கு என்ன பிளானு, எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் எதுவுமே சொல்லலை. ஆத்துக்கார் போய் இப்போ அங்கிள் ஆகிட்டேனா சரி, எப்படியோ கூப்பிடு. ஆக்சுவலாக இன்னைக்கு மொத்தம் 6 இடம் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 6 இடமும் சுற்றி பார்க்கணும்னா 9 மணிக்கெலாம் நம்ம ஜெய்சால்மர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கணும்.
ஆனால் பட் இப்போ டைம் 10:30 மணி. ஸோ ஏதாவது ஒரு இடத்த ஸ்கிப் பண்ணி தான் தீரணும். ம்ம். எங்க போனாலும் எல்லா ட்ரிப்லயும் ஏதாவது ஒரு பிளேஸை ஸ்கிப் பண்றதையே வேலையா வச்சிட்டு இருக்கிற. பேசாம சென்னையில இருந்து நீ டூர் போறதே ஸ்கிப் பண்ணிடு, நல்லா இருக்கும். எல்லா பிளேஸையும் கவர் பண்ணணும்னா கரெக்டாக டைமிங்கை கீப் அப் பண்ணணும். பாலைவனத்தை பார்த்தோன்னே உருண்டு புரண்டு 1 hour எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ணீங்களே, அதனால தான் ஒரு பிளேஸ் கட்டு. சரி போ, என்னத்தையோ பண்ணுங்க. ஆமா, எந்த பிளேஸ் தான் ஸ்கிப் பண்ண போறோம்? இங்கிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குல்தாரா வில்லேஜ், அதை தான் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். குல்தாரா வில்லேஜா? ஃபேமஸான பேர் மாதிரி இருக்கே. அப்படி அங்க என்னங்க ஸ்பெஷல்? ஒரு 50 இடிஞ்சு போன வீடு, 2 சுடுகாடு, இதுதான் அங்கே ஸ்பெஷல். ஆக்சுவலாக 19ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதி ஆட்சி செஞ்ச மன்னரோட கொடுமை தாங்க முடியாமல் இங்கே இருக்கிற மக்கள்லாம் நைட்டோட நைட்டாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அப்படியே கிடந்த வீடு சிதிலம் அடைஞ்சு டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்கிற தொல்லியல் துறை மூலமாக இந்த இடத்த பராமரித்து டூரிஸ்ட் பிளேஸை மாற்றி நம்ம பார்வைக்கு வச்சுருக்காங்க. அப்ப விடுங்க, ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம எங்க தாங்க போறோம்? வேறங்க, மிச்சம் இருக்கிற 5 பிளேஸ் தான். அதில் 2 பிளேஸ் மட்டும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அதுக்கு மட்டும் ஆட்டோ பிளான் பண்ணிக்கலாம். மற்ற 3 பிளேஸ்க்கு நம்ம நடந்தே போய் கூட சுற்றி பார்க்கலாம். எங்களோட ஃபர்ஸ்ட் லொகேஷனா ஜெய்சால்மர் வார் மியூசியம் போறதுக்காக ஜெய்சால்மர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆட்டோ பேசி ஏறிட்டோங்க. இந்த வார் மியூசியம் ஜெய்சால்மர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அதே மாதிரி நாங்கள் செகண்ட் சுற்றி பார்க்க போகிற படாபாக்ன்ற லொக்கேஷன் இதே ஜெய்சால்மர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ இந்த 2 லொக்கேஷனையும் கவர் பண்ணி தரீங்களான்னு நாங்கள் ட்ராவல் பண்ணுற ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டோம். அதுக்கு அவங்க 800 rupees ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் 600 கேட்டோம், ஓகே சொல்லிட்டாங்க. வெறும் 2 லொகேஷனுக்கு தான் ஆட்டோவா? அப்ப மத்த லொகேஷன்லாம் எப்படி போறது? அதுதான் சஸ்பென்ஸ். என்னத்த சஸ்பென்ஸோ. ஒரு ½ an hourலயே நாங்க வார் மியூசியம் ரீச் ஆயிட்டோங்க. இந்த மியூசியம்குள்ள என்ட்ரு ஆனதுமே நம்ம கண்ணுல ஃபர்ஸ்ட் தென்படுற விஷயமே நல்ல கம்பீரமா பட்டொலி வீசி பறக்கிற நம்மளோட தேசிய கொடி தாங்க. இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இந்தியன் ஆர்மி கண்ட்ரோல்ல தாங்க இருக்குது. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 55 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இதுல டிஃபென்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் என்ட்ரி ஃப்ரீ. ஸோ நீங்க உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது அவங்களுடைய ஸ்கூல் ஐடி கார்ட்ஸை எதுக்கும் கொண்டு போங்க. இந்தியன் ஆர்மியோடைய சாதனைகளை நமக்கு விளக்குவதற்காக 2015 வருஷம் ஜெய்சால்மர் பகுதியில் இருக்கிற ஆர்மி டிபார்ட்மெண்டால கட்டப்பட்டது தான் இந்த வார் மியூசியம். இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா வீடியோல, இதுதான் பாகிஸ்தானுடைய பீரங்கி. இதே மாதிரி இங்க 1965 மற்றும் 1971 இதுல நடந்த போர்ல இந்தியன் ஆர்மியால கைப்பற்றப்பட்ட பாகிஸ்தானிஸோடைய ஆயுதங்கள், பீரங்கிகள், வாகனங்கள்னு இங்க ஏகப்பட்டது இருக்குதுங்க. அண்ட் இந்த மியூசியத்துல பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா மெடல் வாங்கின சோல்ஜர்ஸோட நேம் லிஸ்ட் அண்ட் போட்டோ கேலரிஸ்லாம் கூட நம்மளோட பார்வைக்காக வச்சிருக்காங்க. சுட்டரிக்கிற வெயில்ல டியூட்டி பாக்குற ஆர்மி சோல்ஜர்ஸ்ல இருந்து கடும் குளிர்ல டியூட்டி பாக்குற சோல்ஜர்ஸ் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ற திங்ஸ், அவங்களுடைய க்ளோத்ஸ் அண்ட் அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள்னு எல்லாமே நம்ம பார்வைக்காக இங்க வச்சிருக்காங்க. கூடவே நம்ம ராணுவ வீரர்களுடைய சாதனைகள் அண்ட் செயல்பாடுகளை விளக்கும் விதமா மினி தியேட்டர் ஒன்னு உள்ள இருக்குங்க. வெறும் நாட்டுக்காக போரிடுறது மட்டும் இல்லாம புயல், பூகம்பம் போன்ற பேரிடர் காலத்துல ராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றாங்கிறத நமக்கு அந்த வீடியோ மூலமா காட்டுறாங்க. இன்ஃபேக்ட் 2015 நம்ம சென்னை ஃபிளட் வந்தப்போ அவங்க ஹெல்ப் பண்ண வீடியோஸ்லாம் கூட இதுல இருந்துச்சு. என்ன ஒண்ணு, எல்லாத்தையும் ஹிந்திலே சொல்றாங்க, எங்களுக்கு தான் ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையா இருந்துச்சுங்க. இந்த வீடியோ மொத்தமா 20 நிமிஷம் இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். எங்களுக்கு இந்த வார் மியூசியம்ல ரொம்ப பிடிச்சது இந்த பதுங்கு குழி தாங்க. எல்லையில நம்ம இந்தியன் ஆர்மி பதுங்கு குழி அமைச்சு நம்ம நாட்டை பாதுகாக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நேர்ல போய் பார்க்கும்போது எங்களுக்கே மெய்சிலிர்த்து போச்சு. உண்மையாவே நம்ம ராணுவ வீரர்களுக்கு மனசார ஒரு சல்யூட்டுங்க. அப்புறம் இந்த இடத்துல மினி ரெஸ்டாரண்ட் ஒன்னு இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. ஒரு 1 hour இங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு நாங்க வந்து அதே ஆட்டோல ஏறி எங்களோட அடுத்த லொகேஷனான படாபாக்கு கிளம்பிட்டோம். ஒரு 40 நிமிஷம் டிராவல்லே நாங்க படாபாக் ரீச் ஆயிட்டோம். இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. வெயில் தாங்க எங்களை வறுத்து எடுத்துடுச்சு. பக்கத்துல ஒரு கடை கண்ணி கூட கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டா கூட சிங்கி தான். சோ நீங்க இந்த இடத்த சுத்தி பார்க்க வரீங்கன்னா மறக்காம கொடை, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், தலைக்கு போடுறதுக்கு தொப்பி, இப்படி எல்லாத்தையும் மறக்காம கொண்டு போயிடுங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அப்படியே கண்ணுலயே நிக்குது. ஆமா, இந்த இடத்தோட ஹிஸ்டரி என்னதுங்க? இந்த இடத்தோட வரலாறு தெரியாதா? ரிதம் படத்துல அர்ஜுனும் ஜோதிகாவும் காற்றேன் வாசல் வந்தாயின்னு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த இடம் தான் இது. இதே மாதிரி நிறைய படங்கள் இங்க ஷூட் பண்ணிருக்காங்களாம். இதெல்லாம் ஒரு வரலாறா? உன்கிட்ட போய் ஹிஸ்டரியை கேட்டேன் பாரு. ஐயோ, குட்டி சேவத்துல தான் போய் முட்டிக்கணும். ஏன் குட்டி சேவத்துல போய் முட்டிக்கிற? அங்க பாரு பெரிய கல்லு சோறே இருக்கு, அங்க போய் முட்டிக்கோ. பின்ன தெரிஞ்சவங்ககிட்ட தெரிஞ்ச விஷயத்த கேட்கணும். எங்கிட்ட போய் கேட்டா இதெல்லாம் தெரியுமா? நீயே சொல்லு. ஒரு சின்ன மலையில இருக்கிற சத்திரிய வம்சத்தினருடைய கல்லறை தோட்டம் தாங்க இந்த படாபாக். திரும்புற பக்கம் எல்லாம் கல்லறைகள் தான்.
ஒவ்வொரு கல்லறைகளிலும் இறந்தவங்களுடைய குறிப்புகள் இந்த ஹிந்தில இருக்கும். பேருக்கு தாங்க கல்லறை தோட்டமே, ஆனா பார்க்கறதுக்கு வித்தியாசமான கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். இங்க ஒரு 40 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்களோட அடுத்த லொகேஷனா கோத்தாரி பத்வான் கி ஹவாலி போறதுக்காக நாங்க வந்து அதே ஆட்டோல ஏறி கிளம்பிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி பேசினபடி ஆட்டோக்காரங்க எங்களை 2 லொக்கேஷன் சுற்றி காட்டிட்டு பட்வான் கி ஹவேலியில் இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது டைம் 1:30 மணி இருக்கும். ஆக்சுவலாக நான் இங்கே வந்து தான் லஞ்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணேன். பட் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் எல்லாருக்கும் பசி. பக்கத்தில் இருந்த பானிபூரி கடையில் போய் அட்னஸ் போட்டு ஆளுக்கு 2 பிளேட் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரிப்பை கண்டினியூ பண்ணோம். ஒரு சின்ன தெருவுக்குள்ளார கட்டப்பட்ட ஒரு வித்தியாசமான பேலஸ் தாங்க இந்த கோத்தாரி பத்வான் கி ஹவேலி. என்னம்மா சொன்னீங்க? ஹவேலியா? அது ஒண்ணும் இல்லைண்ணா, நம்ம ஊர்ல முள்ளு வேலி கம்மி வேலைலாம் போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி இந்த வீட்லயே ஹவேலின்னு ஒரு வேலி போட்டிருக்காங்க போல. ஹவேலினா வேலி இல்லடா, ஹவேலிங்கிறதுக்கு தமிழ்ல தொகுப்பு வீடுன்னு அர்த்தம். உங்களை மாதிரி அண்ணன் தம்பிங்க 5 பேருக்காக அவங்க அப்பா ஆசையா கட்டி கொடுத்த வீடு தான் இந்த பத்வான் கி ஹவேலி. அப்படியே சுத்தி பாருங்களேன், கன்ஸ்ட்ரக்ஷனே எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்குன்னு. இந்த வீட்டை இந்தியா அண்ட் பாரசீக கட்டிடக்கலையோட மிக்ஸ் பண்ணி கட்டின பில்டிங்கா. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 150 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. எங்க கூட ஒரு ஆர்மி பர்சன் இருந்ததால நாங்க 80 ருபீஸ்க்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு எல்லாரும் சுத்தி பார்க்க உள்ள போனோங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, டோட்டலா 5 வீடு இருக்குதுன்ட்டு. அதுல 2 வீடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கிறதால அதுல மட்டும்தான் நம்மள சுத்தி பார்க்க அலோவ் பண்றாங்க. அப்புறம் ஒரு வீடு மேன்ஷனா செயல்பட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டு விடு. அந்த ஹவேலிக்கு மீனிங் சொல்லிட்ட, பட்டுவானுக்கு இன்னும் மீனிங் சொல்லவே இல்லையே. பத்வானுங்கிறது அவங்களோட குடும்ப பேருங்க. நம்ம ஊர்ல எப்படி பேர் கூட இனிஷியல் சேர்த்துப்போமோ அதே மாதிரி நார்த் இந்தியால அவங்க குடும்ப பேரை சேர்த்துப்பாங்க. விஷயம் என்னன்னா, 1800 காலகட்டத்துல கும்மன் சந்த் பத்வாங்கிற ஒரு நகை வியாபாரி அவரோட 5 மகன்களுக்காக தனித்தனியா கட்டின தொகுப்பு வீடு தாங்க இது. இந்த வீட்டை கட்டி முடிக்க சுமார் 50 வருஷம் ஆச்சான். இந்த கட்டடம் ஃபுல்லாவே மஞ்சள் மணற்கற்களான ஆனதுங்க. இந்த ஹவேலிக்குள்ள போய் பார்க்கணுமே. இந்த பக்கம் பார்த்தா கலர் கலரா கண்ணாடியால அலங்கரிக்கப்பட்ட ரூமுங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரே வீட்டுக்கு 60 பால்கனிங்கன்னா பாத்துக்கோங்களேன். சீலிங்ல டிசைன், வுட் ஒர்க், பெயிண்டிங்ஸ், இப்படி திரும்புற பக்கம் எல்லாம் நுணுக்கமான அவுட்ஸ்டாண்டிங் கிளாசிக்கல் ஆர்கிடெக்சருங்க. நம்ம எல்லாம் என்னங்க வீடு கட்டுறோம், இவங்கள மாதிரிலாம் ரசனையோட இவ்வளோ அழகா கட்டவே முடியாது. ஏன் முடியாது? துட்டு இருந்தா எல்லாம் முடியும். நம்ம கிட்ட துட்டு இல்ல, அதனால அப்படி கட்டல. சரி, நீ மேல சொல்லு. மேலனா மொட்டை மாடி தானே. எங்களுக்கு இந்த ஹவேலிலேயே ரொம்ப பிடிச்சதே மேல இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. எவ்வளவு நுணுக்கமா கட்டியிருக்காங்கல்ல. வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலங்க, பட் நேர்ல செம்ம அட்ராக்டிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மொட்டை மாடியில நின்று இந்த ஜெய்சால்மர் போட்டோ பாக்குற அழகு இருக்கே, ஆஹா. எது அந்த போட்டா? அடுத்து அங்கதான் போறோம், வாங்க போலாம். அறிவுஜீவி, வந்த ஆட்டோவையும் ரிட்டர்ன் அனுப்பியாச்சு. இப்ப எப்படி அங்க போறது? இதுக்கு மேல இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு யாருமே செலவு வைக்க முடியாது. வாங்க நடப்போம். அட பாவி, இதத்தான் ஆரம்பத்துல சஸ்பென்ஸ்னு சொன்னியா? இந்த மனுஷனை நம்பி நான் ட்ரிப்பு வந்தா என்ன நடக்க வச்சே சாவடிச்சிருவான் போல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. வண்டியில போனாதான் தூரம், நடந்து போனா 1/2 கிலோமீட்டர் கூட வராது. கையில கூகுள் மேப் இருக்கு, பார்த்துட்டு இந்த சந்து வழியா நடந்து போனா 10 நிமிஷத்துல அங்க ரீச் ஆயிடலாம். சொன்ன மாதிரியே 10 நிமிஷத்துல அங்க ரீச் ஆயிட்டோங்க. இது கோட்டைன்னு சொல்றதுக்கு பதிலா மினி ஊருன்னே சொல்லலாம். ஏன்னா ஜெய்சால்மரோட மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 4ல் 1 பகுதியினர் இன்னும் இந்த கோட்டைக்குள்ளார தாங்க இருக்கிறாங்களாம். அதனாலதான் இந்த கோட்டைய உலகின் வாழும் கோட்டைகளில் ஒண்ணு அப்படின்னும் உயிர் உள்ள தங்க கோட்டைன்னு சொல்றாங்க. இந்த கோட்டைய 1156வது வருஷம் ராவல் ஜெய்சால் அப்படிங்கிறவரால கட்டப்பட்டது. இந்த கோட்டைய 2013வது வருஷம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா அறிவிச்சிருக்காங்க. இந்த கோட்டைக்கு அக்காய் போல், ஹவா போல், சூரஜ் போல், கணேஷ் போல்னு மொத்தமா 4 வாசல்கள் இருக்குதுங்க. அது மட்டுமா 7 ஜெயின் கோயில், அரச குடும்ப அரண்மனைகள், 2 மியூசியம், ஏகப்பட்ட கிணறுகள், கூடவே ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் வீடுகள் இந்த கோட்டையில இருக்குதுங்க. இங்க பிராமின் மற்றும் ராஜ்புட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தாங்க அதிகமா வசிக்கிறாங்க. இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்கல்ல, இது ராஜா மஹால். அப்புறம் இந்த சைடு இருக்கிறது ராணி மஹால். இதை தாங்க மியூசியமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க மியூசியம்குள்ள போய் சுத்தி பார்ப்போம். என்னாச்சுங்க, நல்லா தானே போனேன், எதுக்கு பேய் அரைஞ்ச மாதிரி திரும்பி நிக்கிற? அங்க பாரு. எங்கங்க? அட ரேட்ட பாருமா. ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் 600 ரூபாவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இதுக்கு மேல செலவு பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். அதுக்குள்ள இவ்வளவு பல்காவா செலவழிக்கிறது? ஒரு ஆளுக்கு 600னா 4 பேருக்கு 2400 ரூபாய். ஐயோ. ஏங்க, மியூசியம்குள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்தா தானங்க நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு சொல்ல முடியும். மக்களே மன்னிச்சிடுங்க,
இவ்வளோ செலவு பண்ணி எனக்கு உள்ளே போய் சுற்றி பார்க்க மனசு வரல. அதனால தான் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. ஒருவேளை ஃப்யூச்சரில் மறுபடியும் நான் ஜெய்சால்மர் ட்ரிப் வந்தேன்னா, அப்போ கையில் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஒருவேளை எனக்கு முன்னாடி நீங்கள் யாராவது போயிட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸாவது எடுத்து எனக்கு அனுப்புங்க. 600 ரூபாய்க்கு அப்படி என்னதான் உள்ளே இருக்குன்னு உங்கள் வீடியோ பார்த்தாவது தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ வேகமாக இந்த மியூசியம்குள்ளார போனோமோ என்ட்ரி டிக்கெட்டை பார்த்த உடனே அதை விட வேகமாக ரிட்டர்ன் வந்துட்டோங்க. சரி, இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட் லொகேஷன் போயிடலாமா? இருமா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே சன்செட் ஆகிறதையும் பார்த்துட்டு போயிடலாம். அதுவும் சூரிய ஒளி கதிர்கள் இந்த கோட்டையில் பட்டு இந்த முழு கோட்டை தங்க மாதிரி ஜொலிக்குமா. வா, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கோட்டையோட காம்பவுண்ட் சுவர் பக்கத்தில் போகணும். அது எங்க இருக்குன்னு பாரு. ஒரு வழியா கோட்டை சுவர் பக்கத்துல போய் நின்னுட்டோங்க. சுத்தி சுத்தி தேடுறோம், சூரியன் எங்க இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நாங்க தப்பான டைரக்ஷன்ல நிக்கிறோம்ட்டு. இந்த பக்கம் வந்து நின்னா சன்ரைஸ் தாங்க பார்க்க முடியுமா, சன் செட் ஆகிறத பார்க்க முடியாதா. இருந்தாலும் இங்க இருந்து பார்க்கும்போது ஜெய்சால்மர் சிட்டி வியூ எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சுங்க. அதுலயும் கோல்டன் சிட்டியான ஜெய்சால்மர்ல ராஜஸ்தான்கே உரித்தான ஒரே கலர்ல கட்டப்பட்ட வீடுகளோட அழகை ரசிக்கிறது சூப்பரா இருந்துச்சுங்க. நாங்க இந்த ஜெய்சால்மர் ஃபோர்ட்ல இருந்து அரௌண்ட் 5:30 வெளியில வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் எங்கெங்க போறோம்? கடீசர் லேக். இது ஜெய்சால்மர் ஃபோர்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க நம்ம எப்படி போறோம் தெரியுமா? கேட்க மாட்டேனே. கேட்ட உடனே ஐயோ பாவோன்னு நீங்க என்ன எங்களை ஆட்டோலியா கூட்டிட்டு போறீங்க? எப்படி நடக்க தான் வைப்பீங்க. வாங்க நடப்போம். எங்களை தான் நடக்க வைக்கிற, ஓகே. ஆனா உன் கூட ட்ரிப் வந்த குத்தத்துக்கு கூட வந்தவங்களையும் தெரு தெருவா நடக்க வச்ச பாரு. எப்பா சாமி, சரியான ஆளுனி. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே ஊரை சுத்தி காட்டணும்னு சொன்னீங்க. அதான் நாங்க கூகுள் மேப் துணையோட ஒரு 20 மினிட்ஸ் நீண்ட நெடிய நடைப்பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழி அந்த கடேசர் லேக்கு ரீச் ஆயிட்டோங்க. நாங்க போறதுக்குள்ளார இருட்டிடுச்சுங்க. இந்த லேக் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே. ஏன்னா 2 பக்கமும் கொச்சான்னு நிறைய கடைங்க. இங்கெல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு லேக் போறதுக்குள்ளார ஃபுல்லா இருட்டிடுச்சு. இந்த லேக் பத்தி சொல்லணும்னா இது ஒரு செயற்கையான ஏரிங்க. கிபி 1156 வருஷம் ஜெய்சால்மர் ஃபோர்ட்டை கட்டின அதே மன்னர் ராவல் ஜெய்சால் வந்து இதை கட்டியிருக்கிறாரு. ஒரு காலத்துல வறண்ட பாலைவனமா இருந்த இந்த ஜெய்சால்மருக்கு இது தாங்க நீர் ஆதாரமா இருந்திருக்குது. என்னதான் செயற்கையான ஏரியா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏரியில தண்ணி வத்தனதே கிடையாதுங்கிறத கேட்கறதுக்கு அதிசயமாவே இருந்துச்சு. இந்த ஏரியில நைட் டைம்ல கூட போட்டிங் இருக்குதுங்க. போட்டிங்க்கு 300 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு ஏத்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க. என்ன ஒண்ணு, ஃபுல்லா இருட்டினதால இந்த ஏரியோட அழகை தாங்க பார்த்து ரசிக்க முடியலையே. இந்த அழகான ஏரியை பாக்குறதுக்கு நீங்க பகல்லே பிளான் பண்ணிருக்கலாம்லங்க. காரணமே இல்லாம இப்படி எல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம்னா, நம்ம இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேசர் லைட்டிங் ஷோ இந்த ஏரியில தான் நடக்குதா. அது எப்படிதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு ஈவினிங் பிளான் பண்ணேன். லைட்டிங் ஷோவா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அதுக்கான அடையாளமே தெரியலையேங்க. இங்க கொஞ்சம் யார்கிட்டயாவது விசாரிச்சு பாருங்களேன். நான் ஆல்ரெடி விசாரிச்சிட்டேமா. இந்த லைட்டிங் ஷோ இந்த ஏரியோட லெஃப்ட் சைட்ல வாக்கிங் பாத் வழியா ஒரு 5 நிமிஷம் நடந்து போனா போதும். இப்படி ஒரு வித்தியாசமான லேசர் லைட் ஷோ பாக்குறது எங்க லைஃப்ல இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். நாங்க இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட லேசர் லைட் ஷோ பார்த்துருக்கோம். இதெல்லாம் வாட்டர் டான்ஸ், டிஜிட்டல் லைட் டான்ஸ், மிஞ்சி போனா வாட்டர்லயே ஃபோட்டோ ஸ்லைட்ஸ் மட்டும் ரன் பண்ணி விடுவாங்க. ஆனால் ஒரு ஃபுல் மூவியாகவே ஸ்ப்ரே பண்ணுற வாட்டரை ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணி ரன் பண்ணுறதா இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். டயலாக் தான் புரியல, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த லேசர் லைட் ஷோ பார்க்குறதுக்கு எந்தவித அடிஷனல் சார்ஜஸும் கிடையாது. ஃபுல்லாக ஃப்ரீ தான். இந்த லேக்கு கூட எந்த ஒரு என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது. போட்டிங் போனா மட்டும் தாங்க காசு, மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான். இந்த லேக்ல ஒரு 2 hours நல்ல சாவகாசமா சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்தோட எங்க ஜெய்சால்மர் ட்ரிப்பை ரொம்ப சந்தோஷமா முடிச்சுட்டு அடுத்ததா நாங்க ஜெய்ப்பூர் போக ஜெய்சால்மர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்களோட பாத யாத்திரையை கண்டினியூ பண்ணோங்க. இன் பிட்வீன்ல ஒரு ஹோட்டலுக்கு போய் செம்மையா ஒரு டின்னரை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு ட்ரெயின் நைட் 11 o'clock தாங்க. ஸோ அதுக்குள்ளார கிளாக் ரூம்ல இருக்கிற எங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ராஜஸ்தான் மாநிலத்தோட தலைநகரமான ஜெய்ப்பூரை சுத்தி பார்க்க பயங்கர எக்ஸைட்மெண்டோட ட்ரெயின் ஏறிட்டோங்க. எங்களோட அடுத்த வீடியோல ஜெய்ப்பூர்ல எங்க ஃபேமிலியோட பட்ஜெட் ட்ரிப்பா நாங்க எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோங்கிறத கம்ப்ளீட் வீடியோவா கொடுக்குறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த ஜெய்சால்மருக்கு மட்டும் எங்களுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத டீடைலா பார்க்கலாமா? பட்ஜெட்டை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த ட்ரிப்ல நாங்கள் ஓன் இன்ட்ரெஸ்டாக மும்பை போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஜோத்பூர் வந்து ஜோத்பூர்னு ஜெய்சால்மர் வந்தோம். ஸோ மும்பையோட ட்ரெயின் ஃபேரையும் சேர்த்து இந்த பட்ஜெட்டில் கொடுத்தோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சென்னையிலேருந்து டேரெக்டாக ஜோத்பூர் வந்துட்டு ஜோத்பூர்லேருந்து ஜெய்சால்மர் போகிறதுக்கான ட்ரெயின் ஃபேரை மட்டும் இங்கே கொடுக்குறேன். சென்னை டு ஜோத்பூர் ட்ரெயின் ஃபேர் ஒரு ஆளுக்கு 855 ரூபா. ஜோத்பூர் டு ஜெய்சால்மர் ட்ரெயின் ஃபேர் ஒரு ஆளுக்கு 240 ரூபா. ஜெய்சால்மர் ரயில்வே ஸ்டேஷன் டு அனுமான் சோரி ஒரு ஆளுக்கு ஆட்டோ ஃபேரா 20 ரூபா ஆச்சு. அனுமான் சோரிலேருந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த சாம் டெசர்ட் கேம்ப் வரைக்கும் சேட் டாக்ஸி ஃபேரா ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஆனால் நாங்கள் மொத்தமாக 12 பேரும் சேர்த்து ஒரே சேட் டாக்ஸி ரெண்ட்டுக்கு எடுத்ததால் எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து
800 ஆச்சு. அதுக்கப்புறம் டென்ட் ஹவுஸ் எங்க ஃபேமிலிக்கு 2200 ஜீப் சஃபாரி 7 பேருக்கு சேர்த்து 1500. அதுக்கப்புறம் டெசர்ட்ல நாங்க பைக் சஃபாரி யூஸ் பண்ணோம், அதுக்கு 1100. ரிட்டர்ன் சாம் டெசர்ட்ல இருந்து ஜெய்சால்மர் போறதுக்கு அதே மாதிரி 12 பேர் சேர்த்து ஒரே ஜீப் ரெண்டுக்கு எடுத்ததால 800. இதே சிங்கிளா போனா ஒரு ஆளுக்கு 50 தாங்க ஆகும். அதுக்கப்புறம் ஜெய்சால்மர் லோக்கல் சைட் சீயிங் 2 லொகேஷன் சுற்றி பார்த்து 3வது லொகேஷன் டிராப் பண்றதுக்காக ஆட்டோ நாங்க பேசினபடி 2 ஃபேமிலிக்கு 600 ஆச்சு. ஜெய்சால்மர் வார் மியூசியம் ஒரு ஆளுக்கு என்ட்ரி 55, படாபாக் என்ட்ரி 100, அதுவே பட்டுவாக்கி ஹவேலி என்ட்ரி 80. மற்ற 2 லொகேஷனுக்கு எந்த ஒரு என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டும் வாக்கிங் தான், அதனால எந்த செலவும் ஆகலை. ரிட்டர்ன் ஒருவேளை நீங்கள் இங்கிருந்து டைரெக்டாக சென்னை போகிற மாதிரி இருந்தால் ஜெய்சால்மர் டு ஜோத்பூர் ட்ரெயின் ஃபார் ஒரு 240, ஜோத்பூர் டு சென்னை ட்ரெயின் ஃபார் ஒரு 855. ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.